உங்களுக்கு அரசியல் எலெக்ஷன் கேக்குறீங்களா? எலெக்ஷன் யார் நல்லவங்க சொல்லுங்க. ஒருத்தருமே நல்லவன் இல்லை, நானுமே நல்லவன் இல்லை. அண்ணா ஒரு அரசியலுக்கு வாரவன் வரும்போது நல்லவன் தான் மாறவன். எவனும் இல்ல தேசிய தலைவருக்கு பிறந்த உவனாக சொல்லுங்க நல்லவன் சொல்லி ஒருத்தருமே இல்ல. தலைவர் மாதிரி இந்த உலகத்துல எவனுமே இல்ல, பிறக்க போறதும் இல்ல. அதான் சொல்ல வந்தேன். பிறக்கவும் நீங்களும் செய்ய மாட்டீங்க. ஏன்னு சொன்னா நான் சொல்றேன், நீங்கள் வருவீங்க, நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னா அதை செய்வேன் இது செய்வேன். பிறகு என்ன செய்வீங்கன்னு சொன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய உங்களுக்கு நான் நிக்கிற எல்லாரும் இப்ப தனி மேலன் பிரிஞ்சு போயிட்டு உங்களுக்கு வடிவா பாத்துக்கிறேன். ஏன் தெரியான்னு சொன்னான்னு சொன்னா உங்களை முதல் தெரியும், இப்ப தெரியாது. முதல் எப்படி முறையெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கே தெரியும் நீங்கள் யாருன்னு சொல்லி நீங்க அது ஒன்று ரெண்டு மூன்று நாலுக்கு மட்டும் போனீங்க தெரியுமா? அப்படியே போனோட சரி நாங்கள் அவரே எல்லாரையும் தெரியாம இருக்கும். சரி பரவாயில்ல, ஒன்று சொல்றேன். கோபடாங்க ஒன்று சொல்றேன். பிரபாரன்ன்றது மேலே யாருமே மேலே ஆகலாது. ஓகேயா? நான் ஒரு மண், நான் பிரபாரன் ஆசைப்பட போறதும் இல்லை. அண்ணன் நான் 38 வயசு திடீரென்று பிரபாரன் ஆகலாது. நான் பிரபாரண்ட பிள்ளை என்று கூவ போறதும் இல்லை. நானே தான் வந்த வழி சரி, இப்ப போற வழிதான் என்ன பிள்ளை என்று சொல்லுங்க. நான் சொல்றேன் டாக்டரா இருந்திருக்கோம். சரி டாக்டரா இருந்து அதுக்குள்ள அதுக்கப்புறம் போனீங்கள் எங்க அந்த ஏவிபில இருந்து ஆரம்பிச்சு ரணிலுக்கு போய் அங்க போய் இங்க போய் கிடைக்க சங்கு சோங்கண்டியல் பேருந்து அந்த இப்ப விடுங்க எல்லாரும். நான் ஒரு தரம் நீங்க அரசியல்வாதி நான் கணக்க பார்த்துருக்கேன், நிறைய அரசியல்வாதியை பார்த்துருக்கிறேன். இருந்து நீங்கள் இருந்து அரசியல்வாதியை பார்க்கல இல்ல அப்படி இல்ல, எல்லாரையும் படிக்கிறேன். அதனால எனக்கு ஆசை. நீங்க சில விஷயங்கள லோ சட்டம் இல்ல அண்ணே சட்டம் தெரியுமாண்டு நீதவானுக்கு மேல போய் சட்டம் தெரியாது சொன்னீங்க. நீங்கள் சிரிக்கலாம் கதைக்கலாம். முதல் சொன்னீங்க உங்களுக்கு சட்டம் தெரியாது, புற சொல்றீங்க சட்டம் எல்லாம் படிச்சு கொண்டு நீதவானுக்கு மேல போய் சொல்லி அவங்க சட்டம் எல்லாம் தெரியாது. கும்பிட்ட நீங்கள் அதுக்கு வெளியில இருந்து போட்டு கொடுக்குறீங்க. சட்டம் எல்லாம் படிவா தெரியும், ஐயா அது படிச்சாங்க. சரி ஒரு நிமிஷம் பாருங்க. இல்ல 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 அவர் என்னோட நோட்டீஸ் ஆறதுக்கு உரிமை இருக்குது, அதே மாதிரி கேள்வி எனக்கு உரிமை கட்டாயம். உங்களை தான் தேடி கொண்டு வந்தார். அவர் என்ன கேட்கிற உரிமை இருக்கு. அவர் சட்டப்படி என்ன கேட்கலாம், போட் போட வேண்டிய கேட்கலாம். அதே கல்வியை திருப்பி கேட்க எனக்கு உரிமை. ஆனா நீங்க பேசாம இருங்க. சரி சரி ஒரு நிமிஷம். இந்த மருத்துவம்ன்றது ஒரு கடல் என்ன, ஒரு டாக்டர் ஆயினா பிறகு மருத்துவத்துல எல்லாமே தெரியுமெண்டு இல்ல. அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவம் வச்சிருக்கிறோம். முறிவுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கிறோம், ஹார்ட்டுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கோம், பல்லுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கோம், கண்ணுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கோம். அது மாதிரி சட்டமும் ஒவ்வொரு ஒன்றும் இருக்கு. கிரிமினல் லோ இருக்குது, ஜஸ்டிஸ் லோ இருக்குது, அதுக்கு பிறகு சிவில் லோ இருக்குன்னு. இப்பதான் ஒரு 6 மாதமா சட்டம் படிக்கிறேன். ஆனா படிப்பேன் படிக்க ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. நீங்க மட்டும் யூடியூப்ல போட்டி கொடுக்குறீங்கன்னு சொன்னா படிச்சவனுக்கு தான் முதலிடம். ஆனா படிச்சவன் புத்திசாலி. 7ஆம் நம்பர் வணிகர். சரி சரி ஓகே. படிச்சவன் புத்திசாலி இல்ல, படிக்காதவன் முட்டாள் இல்ல. தேசிய தலைவர் என்ன படிப்பு பல்கலைக்கழகம் போய் உலகமே வியக்க வச்ச மனிதன் அவர். அப்ப நீங்கள் உங்களுக்கு படிக்காதவன் ஓட் போட வேணும். ஆனா உங்களோட கட்சியில சேரும் போது படிச்சவன் தேவை. சரி ஒரு நிமிஷம் சொல்லுங்க. படிக்காதவன் நான் படிக்க இல்ல, படிக்காதவன் எங்கட போட்டு உங்களுக்கு தேவை. ஆனா கட்சியில மட்டும் படிச்சவன் மட்டும்தான் முதலிடம். சரி நான் கேக்குறேன் பதில் சொல்லுங்க. ஏன் தேசிய தலைவர் அண்டன் பாலசிங்கத்தை வச்சிருந்தவர்? இதை கேளுங்க. அவர் அண்டன் பாலசிங்கம் அவர் உதவியாளர் இருந்தோடைய. ஆனா இவற்றைதான் மைண்ட் முழு அவற்றான் உலகமே அரசியல் தேசிய அரசியல் தேசிய தலைவருக்கு நீங்க கிளிநொச்சியில் இருக்கன்னு சொன்னீங்களோ, தேசிய தலைவரோட நின்று சொன்னீங்களோ, எனக்கு சந்தோஷம். வெளிநாட்டு ஆலோசகர் அவர் கதையை கழுங்க. நீங்கள் தான் அப்படி இல்லை, நீங்க புதுசாலி. அதாவது உலகம் உயர்த்த மனிதன் பிரவாரம் ஒரு ஆள் ஆறு இல்லைன்றது நீங்க அதே ஏவிப்பிட்ட போட்டு ஏவிப்பிட்ட டிஷர்ட்டை போட்டு காருக்கு இருந்தீங்க. ராணிலிட்ட ஓடி நீங்கள் மட்டக்கள் அங்கே சோனாலுக்கு முன்னால போய் நான் அங்கே அவமானப்பட்டது. ஆனா நீங்கள் ஒரு நல்ல மனுஷன். நான் நன்றி. அதே நீங்க எங்க சுத்தினீங்க அதோட நாங்க தமிழன் ஒருத்தன் ஜனாதிபதியா வரலாமோ? இல்ல விரையலாது. அப்ப என்னது தமிழ் ஜனாதிபதியை போட்டு ஊதுன்னு நீங்க தமிழன் விரையலாம், நீங்கள் யாரும் விரையலாது. நீங்கள் போய்
ஆனா இன்றைக்கு சொல்றேன் 10 வருஷம் கழிச்சு நான் ஜனாதிபதி தேர்தல நிப்பேன். ஏனண்டா ஏனண்டா சங்குக்கே நீங்க போட்டு போடுறீங்க. நீங்க சொன்னீங்க சங்குக்கு போட் போட முடியும் சொன்னவர் சரியா? நீங்க சொன்னீங்க எல்லாரும் சங்குக்கு தான் ஆதரவு, சங்கு போட பேருந்து. அடுத்து நான் சொல்றேன் சங்கு ஒரு சொங்கி என்று. சரி போட்டு காட்டுறேன். அரியந்திரன் ஐயா இருக்கல்லோ அவர்கிட்ட வரலாறு தெரியாது. ஏன்னு சொன்னா அவர் இன்றைக்கும் தேசியவாதி தான். அவர் தேசியவாதி தமிழருக்கு செய்ய போறியான்னு இதுவரைக்கும் நான் 166 நாள் வீட்டை விட போய் அரியந்திரன் அப்படித்தான் வந்தவர். அதே மாதிரிதான் நிலம் வந்தவங்க. ஆனா இங்க யாரும் எந்த புடுங்க போறதும் இல்ல. இந்த மண்ணில அவர் எவரும் புடுங்க போறது இல்ல. சரி நான் அதுக்கு வடிவான பதில் சொல்றேன். லெனின் என்ற ஒரு ஆள் இருக்கிறார். அரசியல் ஐயா உங்களோட பிரச்சனை நீங்க லவ் பிரச்சனை வேண்டாம் அதை போட்டு யூடியூப்ல போடுறீங்க. லவ் பிரச்சனை கொண்டு அதை போடுறீங்க இதை போடுறீங்க. ஏன் அதை அடி வர்றீங்க? அதெல்லாம் எலெக்ஷன் முடிக்க நீங்கள் பங்கு கொள்ளுங்க. அது நீங்க அவ அப்படி இவ ஹவுஸ் வலியா அப்படி இவ அப்படி யூடியூப் தான் பொம்பளை பிள்ளை இருக்கும். இல்ல எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. இதுக்கு மேல நான் கதைக்க விரும்பல. உங்களோட பொம்பளை பிள்ளை இந்த படத்தை நான் கிஸ் பண்ணி போட்டு மீடியால போட்ட என்ன இவங்க இதுதானே நான் கொத்ரடி இல்ல வேற அடிச்சிருப்பேன் நேர ஆம்பிட்டு இருந்தா சரிதான். இது வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளு. கொத்ரடி இல்ல இது வேற அடிச்சிருப்பேன். அவர் நேர ஆம்பிட்டா. நேற்றும் ராமனா அண்ணன் உங்க 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. எத்தனை வயசு? ஏன்னா உங்களோட பொம்பளை பிள்ளை சொன்னா வெக்கம். அடுத்தவண்ட பொம்பளை பிள்ளை 2 அரசியல் கேட்டா நீங்க யூடியூப்ல போடாதீங்க. உங்களோட பொம்பளை பிள்ளைக்கு என்ன அண்ணா நான் கேக்குறேன் இந்த கதை இருக்குல்ல நக்கலசி கிட்ட போய் கதைங்க அவனே ஒரு பொறுக்கி அவனே ஒரு பொறுக்கியப்பா எல்லா அரசியல்வாதியும் ஐயா எல்லா அரசியல்வாதியும் கள்ளன். உள்ள ஓட்டி காட்டினவனும் சரி எல்லா அரசியல்வாதியும் கள்ளன் தான். அரசியல்வாதி என்று எவனும் கள்ளன் தான். அரசியல்வாதி எவனும் கள்ளன். ஒரு நல்லவனை காட்டு. அரசியல்வாதி எல்லாம் கள்ளன் தான். ஒரு தரம் இல்ல. 2000 டக்ளஸ் அவற்றை செய்யல. அவற்ற காசுல கொடுக்கல. மினிஸ்ட்ரியின் காசை புடுங்கி 80% திருட்டு போட்டு 20% செய்தார். நான் செய்தான் சொல்லி ஒரு நிமிஷம் நாங்க கேட்டோம். நாங்க அவற்ற காசு டக்ளஸ் இங்க வந்து விரைக்கும் போது வந்தாங்க. ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன் அண்ணே. இல்ல இல்ல இருக்கார் அரசியல்ல மேதை. அவர் சொல்லிக்கார் உங்களுக்கு விருப்பமான ஒரு ஆளுக்கு வாக்கு போடாட்டி உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தன் வந்து உங்களை ஆளுவான். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எல்லாரையும் பேசுறீங்களோ ஆளுவான் அண்ணே. நாளைக்கு தனிச்சிங்கள சட்டம் பெறும் சரிதானே? கொண்டு வந்து தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வடகிழக்க பிரிச்சாச்சு. தனிச்சிங்கள சட்டத்தை ஆரம் என்ன ஒண்ணும் செய்யல. உங்களோட பேரை சொல்லுங்க. உங்களோட பொம்பளை பிள்ளை பேரை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன உங்களோட வீட்டு பொம்பளைகள் பத்திரமா இருக்கணும். அடுத்தவண்ட வீட்டு பொம்பளைகள் வந்து அதாவது அந்த எந்த மனுஷி பத்திரமா பின்னுக்கு வச்சு நீ கூட மனுஷிய டைவர்ஸ் பண்ணி போட்டு இப்ப இன்னொரு நான் டைவர்ஸ் பண்ணு அண்ணன் நான் டைவர்ஸ் பண்ண அமைதி 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 நான் டிவோர்ஸ் பண்ணல. நான் 2.5 வயசுல இருந்து இந்த பிள்ளைய வளர்த்துறேன். ஒரு நாள் வளர்க்கணுமா உங்களை பிள்ளைய? 2.5 வயசுல இருந்து இந்த பிள்ளைய தனியா வளர்த்துறேன். நான் டிவோர்ஸ் போடல. ஜட்ஜ் வந்து பிள்ளை என்ன உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்களோட பொம்பளை பிள்ளைல பேரை சொல்லிடாது. ஆனா ஒருத்தி துணிஞ்சு வந்து அரசியல் செய்கிறாள். அவளை நீங்கள் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு கழுவி ஊத்துவீங்க. நன்றி. உங்களை மாதிரி தான் தமிழ் சமூகம் இருக்கும். உங்களுக்கு முன்னா நாங்க அரசியல் இருக்கு என்னென்ன மாதிரி செய்தால் எங்களுக்கு வீட்டுக்கு என்ன தெரியாது. எனக்கு தெரியாது. அப்பதான் தேசிய தலைவரால் 24 சீட்டு கொண்டிருக்க எங்களுக்கு தெரியும். இப்ப இருக்கிற நிலைமையை பற்றி கேட்போம். இப்ப நீங்க திருப்பி வீட்டுக்கு போட என்ன நடக்கும்? இல்ல வீட்டு நான் சொல்றேன்னு சொன்னா வீட்டுக்கு போட்டாலும் சரி கூட ஒன்றும் நடக்க போறது இல்ல. அதுதான் நாங்க வீட்டுக்கு போட்டு அதுதான் போல உலகம் அர்ஜுனா வரும் வரைக்கும் நீங்கள் அரசியல் பற்றி கணக்கெடுக்கலையோ. அர்ஜுனா வந்தபடியால் உங்களுக்கு அரசியல் ஆசையா இருக்கு. அந்த ஆசையை எனக்கு காணும். இப்ப நாங்கள் விரும்பின ஒரு ஆளுக்கு போட்டு அவரை கொண்டு வரையில அது நானே இருக்கலாமன்னு
வேற கட்சியா இருக்கலாம், உங்களுக்கு விரும்பின ஒரு ஆளை போட்டு கொண்டு வரலையேண்டா நாளைக்கு சிங்களவன் எங்களை ஆளுவான். முள்ளிவாய்க்கால்ல நடந்த படுகொலை காலில் தான் சரி ஏன்னா நீ ஏபியோட போனீங்களா? நீங்க தான் டி-ஷர்ட் போட்டு எந்த தலைவர் எந்த தேசிய தலைவர் நீங்க தான் கார் கொண்டு போட்டு கொடுத்தீங்க. அவ பேருந்து அந்த சிங்கள கட்சி தேசிய கட்சிக்கே நீங்க போனீங்க. நீங்க டி-ஷர்ட்டை போட்டு காருக்கு இருந்தோண்டு எந்த தலைவர் நீங்க தான் கத்துனீங்க. ஓகே, 3 பேருக்கு தானே ஜனாதிபதி தேர்தல்ல வெல்ல சான்ஸ் இருக்கு. அதுல ரணிலுக்கு போடலுமோ போய் கழிச்சு பார்த்தேன். அவனுக்கு சிங்களவன் தானே. அதான் போய் நீங்க ஏபிக்கு போனீங்க. அதே தமிழ்ச்சனம் தானே என்ன கோத்தாண்டு சுவர் முழுக்க படம். நீங்க என்னப்பா ஏவிபிக்கு போனீங்கன்னா நாங்க இப்ப இது ஏவிபி தான் தேசிய தலைவர். நீங்க ஏன் டி-ஷர்ட்டை போட்டுக்கொண்டு எல்லாம் சொங்கி ஆண்டு நீங்க என்ன கத்துனீங்க? நாங்க சொல்லல. நீங்க கத்துனது நீங்கள் எங்களை சொல்றீங்க. நீங்கள் இந்த தேசிய தலைவர் ஏவிபி அனுராக டி-ஷர்ட்டை போட்டுக்கொண்டு காருக்கு இருந்து கத்துனீங்க. சரியா? அப்ப இதுக்கு போட்டு போடுவாங்க. அடுத்த நாள் போட்டு உண்டானது போட்டுறீங்க. அவன் ஒரு சொங்கிதான் பேருந்து சங்குக்கு போடுங்க கதைகள் பேருந்து அவன் ஒரு சொங்கிதான். எனக்கு ஒரு ஏண்டா நீங்கள் நிலம்பரத்தில் நின்றாதான் ஒருவன் உங்களை பற்றி சிந்திப்பான். சரி, நீங்க ஒரு இடத்துல நில்லுங்க. நான் கேட்கிற பேல சொல்லுங்க. என்ன நீங்க காய்க்க கூட நான் தான் காய்ப்பேன். சரியா? ரணிலுக்கு கதைக்க விட மாட்டேன். கோவப்படாதீங்க. ரணிலுக்கு போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? சஜித் வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? இப்ப இருக்கிறதுல ஒரு போராட்ட ஜனாதிபதி யார்? எங்கட இயக்கப்படியில் கால் கையில் அந்த வெளி விளங்குறவன் யார்? நாங்கள் சோத்துக்கு பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறோம். எங்களுக்கு பிரச்சனைகளை இதுல நீங்கள் தேவையில்லாம் வளர்க்க வேண்டாம். சரிதான். எங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் நீங்க செய்ய என்ன வேணும் அது இப்ப நீங்க செய்ய முடியாது. நீங்கள் அந்த பதவிக்கு வாங்க, நாங்கள் அதுக்கு கூட சொல்றோம். சரி, இப்ப நீங்க மனசுல ஏதாவது யோசிக்கிறீங்களா? நான் செய்ய மாட்டேன். எங்களுக்கு யோசிக்கிற தன்மைகள் இருக்கு. நாங்க நிறைய இதுகளுக்கு பாதிக்கப்பட்டு வந்து பிரச்சனைகளை தேவை. நாங்கள் சாப்பாட்டுக்கு வழியா நிறைய கஷ்டப்படுறோம். சரிதானே? எங்களுக்கு அரசியல் பற்றி எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் யார் நீங்க முன்னுக்கு வாரீங்களோ அவைகள் நீங்கள் சரியா போய்க்கொள்ளும். தேவையில்லை. இது ஏழைகளுக்கான அரசியல் நீங்கள் செய்து சரியா கஷ்டப்படுறோம். எங்களுக்கு நித்திரை இல்லாம நாங்க நிறைய கஷ்டம். எனக்கு 2 வருஷம் தான் இந்த இடத்துல தேவையில்லாம் உண்டாக வேண்டாம். சரி, ஓகே. இந்த 2 வருஷம் சொல்றேன். ஓகே, மார்க்கெட் இது நாங்கள் எல்லாரும் சாப்பிடுறோம். நன்றி நன்றி. நாங்கள் சொத்துக்கள் ஒன்று எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறோம். கொரோனா டைம்ல எல்லா சொத்தும் இழந்து போச்சு. உங்களுக்கு அதுல எல்லாம் தெரியும். நீங்கள் டாக்டர் சரிதானே? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய்க்கொள்ளும். அண்ணே, எந்த பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் சொல்லி இருக்கிறேன். நான் பிள்ளை விட்டா நீங்க நேர என்ன நீங்க பிள்ளைங்க நாங்க எங்களோட கஷ்டங்களை உங்களால நீக்கிறதுக்கு நீங்கள் அதுக்குரிய லைனுக்கு நீங்கள் வந்தப்புறம் வாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு எப்ப உங்களை வருந்தானே வந்தப்புறம் நீங்கள் அதுக்கு பிறகு தேடி பாருங்க. இதே தனியா தான் நிக்கிறேன். எனக்கு எஸ்டிஎஃப் பாதுகாப்பு இல்ல. ஒன்றும் தேவையில்லை. நாங்களும் தனியத்தான். நாங்களும் நாங்களும் ஒரு அம்மாண்ட வயிற்றுலாம் பிறந்தாங்க. சரி, நீங்களும் ஒரு அம்மாண்ட வயிற்றுலாம் பிறந்தீங்க. இது யாரு கடித்தாலும் யாரு சரியான பற்றி எங்களுக்கு தெரியாது. சரி சரி, அவையவே தங்களை தகுதியில வாழ்றாங்கலாம் சரியா போகும். நன்றி. இதுதான் எங்களோட சரி. நீங்க நான் செய்யற சரியா நினைச்சிருந்தா எனக்கு போட் போடுங்க. நீங்க போட் போட்டா நின்றா ரோட்ல இந்த பொடி எரிஞ்சாலும் நான் தமிழனுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். சரியா? தேங்க்யூ. ஓகே. காலத்துல உங்களை போட்டோ எனக்கு